ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ராயல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தமபாளையத்தில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக தான் இடம் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா பெரிய இடம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, முட்டலோப்பா, அப்புறம் வந்து ஆல்ஃபகம் அண்டு சிக்கன் ரைஸ். ஸோ இதனால தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. போன உடனே எங்களுக்கு இலை கொடுத்தாங்க. இலையில நல்லா தண்ணியை தெளித்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் குருமாவா. ஸோ அதுதான் இங்கே ஸ்பெஷல் சொன்னார். ஸோ அதை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டாரு. ஸோ இலையில வந்து அந்த குருமாவை எடுத்து வச்சுக்கிட்டோம். வச்ச உடனே கொத்து பரோட்டா வந்துச்சு. கொத்து பரோட்டாவை ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். நல்லா கொத்து பரோட்டா உதிரியாக இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம குருமா கூட சேர்த்து சாப்பிடுவோம். பாப்பா அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பண்ணி பார்ப்போம். இதுதான் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணது. இவருக்கு ஓகே தான். அப்புறம் முட்டலோப்பா வந்துச்சு. முட்டலோப்பா சைஸ் பெருசு. ஸோ ஒரு ஒன்று வாங்கினா 2 கட் பண்ணி தராங்க. அருமையாக இருக்குது. கூடவே ஸ்பெஷல் குருமாவை ஆட் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது. ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நாங்கள் குருமாவை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்குங்க. அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஆல்ஃபகம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஆஃப் ஆர்டர் பண்ணோம். ஸோ பீஸ் நிறையவே இருந்துச்சு. 4 பீஸ் இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய பீஸ் தாங்க. ஒரு பீஸும் நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக போட்டிருப்பாங்க போல். பார்க்கவே ப்ரௌனிஷாக இருக்குது. மைனஸ் தொட்டு சாப்பிட்றாரு. வாங்க நம்ம எடுத்து சாப்பிடுவோம். பீஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ நல்லா சூடாக இருக்குங்க. விற்க முடியல. நல்ல சூடுங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக பிச்சாச்சு. பாருங்கன்னா எப்படி நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. நல்லா பார்க்க நல்லா பெப்பர் அதிகமாக போட்டிருக்காங்க போல். உப்பு தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி டேஸ்ட் ஓகேங்க. மைனஸ் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அருமைங்க வேறு லெவல். கூடவே வந்து வினிகர் போட்ட கோஸு, கேரட்லாம் போட்டுருந்தாங்க. அதையும் வச்சு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஃபைனல் டச்சாக ஒரு ஆபாயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆபாயில் உடையாமல் சாப்பிட்றோன்னு பார்த்தோம். அதே மாதிரி உடையாமல் சாப்பிட்டுட்டோம். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.